அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான பதிவுகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக வெளிவரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. டெக்னிக்கல் அப்புறம் நான் டெக்னிக்கல் அப்படின்னு 2 பிரிவுகளில் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போஸ்டிங் வெளியாக போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா 3058 போஸ்ட்டும், அதாவது அண்டர் கிராஜுவேட்டில். அதே பார்த்தா நான் டெக்னிக்கலில் வந்து கிராஜுவேட்டில் 5817 போஸ்ட்டும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 8825 போஸ்ட்டும் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கான அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராஃபிக் அசிஸ்டண்ட், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு 5817 போஸ்ட்டு நான் டெக்னிக்கலில் வருது. அதாவது நான் டெக்னிக்கலில் இந்த போஸ்ட் எல்லாமே கிராஜுவேட்டில் வருது. ஓகேங்களா? அப்புறம் நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மொத்தம் 3058 போஸ்ட்டு வந்து வருது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 8875 போஸ்ட்டு அதாவது நான் டெக்னிக்கல்லே கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு 2 பிரிவுகளில் வந்து வெளிவருது. இதுதான் என்னுடைய இது பார்த்திங்கன்னா. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ரூவ்டு வேக்கன்சி என்டி, அதாவது நான் கிராஜுவேட்டில் இந்த வருஷம் வெளியாகக்கூடிய இது விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்றைக்குன்னு வந்து அவங்க சொல்லலை இன்னும் முறையாக. விரைவில் வெளியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது நான் டெக்னிக்கலில் கிராஜுவேட் அப்புறம் அண்டர் கிராஜுவேட்டில் உள்ள வேலைவாய்ப்பு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜேஇ லெவலில் உள்ள வேலைவாய்ப்பு. இதற்கான அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2570 போஸ்ட்டு 35 பிரிவுகளில் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் நம்ம ஜேஇ எலக்ட்ரிக்கல், அப்புறம் ஜேஇ சிவில், அப்புறம் ஜேஇ சிவிலில் வந்து டிசைன் அண்ட் டிராயிங்கு, அப்புறம் ஜேஇ ஒர்க்ஸ், ஜேஇ ட்ரக் மிஷின், அப்புறம் ஜேஇ ஒர்க்ஸு, அப்புறம் ஜேஇ சிவில் ஒர்க் ஷாப்பு, அப்புறம் ஜேஇ கேரியேஜ் அண்டு வேகன், அப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி அசிஸ்டண்ட், ஜேஇ மெக்கானிக்கல், ஜேஇ டீசல் எலக்ட்ரிக்கல், ஜேஇ டீசல் மெக்கானிக்கல், ஜேஇ மெக்கானிக்கல், ஜேஇ டிசைன் மெக்கானிக்கல், ஜேஇ மெக்கானிக்கல் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன், ஜேஇ வெல்டர், ஜேஇ டீசல் எலக்ட்ரிக்கல், ஜேஇ டீசல் மெக்கானிக், ஜேஇ மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப், ஜேஇ மில் ரைட், ஜேஇ எஸ்என்டி டிசைன் டிராயிங்கு, ஜேஇ ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஜேஇ சிக்னல், ஜேஇ டெலிகம்யூனிகேஷன், ஜேஇ எஸ்டி ஒர்க் ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பர்னு சொல்லி 35 பிரிவுகளில் 2570 வேக்கன்சிக்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நான் டெக்னிக்கல் அந்த வேக்கன்சியும் டெக்னிக்கல் வேக்கன்சியும் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த இயருக்கு உண்டான வேலைவாய்ப்புகளில் வெளிவரும் அப்படி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அப்ரூவ்டு வேக்கன்சி ஆஃப் ஜேஇ ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஃபார் இயர் 2025. 2025ல் வெளியாகிருக்கு அப்படின்னா கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேயில் ஒரு மிகப்பெரிய லெவலான ஒரு வேக்கன்சி வந்து கிரியேட் ஆகி எக்ஸாம் வரப்போகுது. அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க. அதாவது 25ல் இவ்வளோ வேக்கன்சிக்கு ஃபில்லப் பண்ணக்கூடிய அப்ரூவல் வெளியாக இருக்குது. இது இன்னும் அதாவது அதனால் விரைவில் இதுக்கு உண்டான அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகலாங்கிறது தான் ஒரு உண்மை. அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.